வீடுகளை பொறுத்தபடி உங்களுக்கு தரமான நாட்டு விதைகள் வேணுமா, அரசு சான்றிதழ் பெற்ற நாட்டு விதைகள் வேணுமா, எங்க யாரை தொடர்பு கொள்வதுன்னு தேடுறீங்களா? கவலைப்படுங்க. ஏஆர்6 இவங்க பாத்தீங்கன்னா அவங்க பணியில உற்பத்தி பண்ண நாட்டு விதைகளை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள், மூலிகை விதைகள், அப்புறமா பழக்கன்றுகள், அவங்க தீவன கர்மங்கள் கூட விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 15 வருஷமா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாட்டு விதைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தெரியலாம், அதுக்கு நீங்க தொடர்பு கொடுங்க. அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இது இந்தியா ஃபுல்லா இப்போதைக்கு சப்ளை ஆகிட்டு இருக்கு. இன்னொன்று குறிப்பாக சொன்ன பார்த்தா துபாய்க்கும் ஓமனுக்கும் இப்போ எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. இப்போ அடுத்த மாசத்துல ஆஸ்திரேலியா எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆஸ்திரேலியாவுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இதுல ஒரு 12 விதமான பொருட்களை மதிப்பு கூட்டு பண்ணி நம்ம வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்றோம். இங்க இந்தியாவிலும் விற்பனை செஞ்சுட்டு வரோம். இவரின் தொலைபேசி எண் மற்றும் முழு வீடியோவுக்கு 119 ரூபாய் செலுத்தி ஜாயின் பண்ணுங்க. 1 மாதத்திற்கு. முருங்கை கட் பண்ணி அப்படியே வித்தா உடனே கையில காசு வந்துருது. மதிப்பு கொடுத்தா என்ன ஐயா? இப்போ குறிப்பா சொல்லணும்னா இப்போ ஒரு 100 கிராம் முருங்கைக்கீரை 20 ரூபான்னு விற்கிறீங்க. அதே 100 கிராம் முருங்கைக்கீரையை நான் 200 ரூபாய்க்கு விற்கிறேன். 200 ரூபாய் பெருசா, 100 ரூபாய் 20 ரூபாய் பெருசா? நம்ம இதை தனியா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற தென்னந்தோப்புல ஊடு பயிராகவே வச்சிருக்கோம். தென்னந்தோப்பு மாந்தோப்புல எல்லாத்துலயுமே ஊடு பயிரா முருங்கை வச்சிருக்கோம். இதுல 40 ஏக்கர் இப்போ பிளான் பண்ணி இப்போ முருங்கை வச்சிருக்கோம். டெய்லி இன்கம், வீக்லி இன்கம், மந்த்லி இன்கம், இயர்லி இன்கம் அப்படின்ற மாதிரி பிரிக்கலாம். அது முறையில் தான் நம்ம பிளான் பண்ணி இப்போ இந்த இயற்கை விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 60 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 60 ஏக்கர் பாத்தீங்கன்னா இதுல 5 ஏக்கர் சொந்த நிலம் இருக்கு. மீதி 55 ஏக்கர் லீஸ் முறையில் எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். என் பேர் மோகன்தாஸ். நாங்க பெரிய நாகபுண்டி கிராமம், ஆர்கேபேட்டை வட்டம், திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து வரோங்க ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஒரு 60 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 60 ஏக்கர் பாத்தீங்கன்னா இதுல 5 ஏக்கர் சொந்த நிலம் இருக்கு. மீதி 55 ஏக்கர் லீஸ் முறையில் எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நம்ம டிப்ளமா அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காங்க. எப்போ விவசாயத்துக்குள்ள வந்தீங்க? நம்ம ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 2021 இருந்து தான் இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்தோம். அதுக்கு முன்னாடி 12 ஆண்டுகள் வெளிநாட்டுல வேலை செஞ்சோம். அந்த வெளிநாட்டுல வேலை செய்யக்குள்ள நமக்கு உடல் உபாதைகள் நிறைய ஏற்பட்டுச்சு. அதை மருத்துவ ரீதியா அதை சரி பண்ண முடியாதுன்றதுனால உணவு சம்பந்தப்பட்ட முறையிலலாம் சரி பண்ண முடியும்னு சொல்லி மருத்துவருடைய அறிவுறுத்தலின் பேரில் சரி நம்ம ஏன் கடையில வாங்கி சாப்பிடணும், நம்ம கிட்ட நிலம் இருக்கு, நம்மளே இயற்கை விவசாயம் செஞ்சு இதை உண்டான பயன் பெறணும்னு சொல்லிட்டு தான் நாம இந்த இயற்கை விவசாயத்துக்குள்ள ஃபீல்டுக்குள்ள 2021 வந்தோம். அப்பத்துல இருந்து இப்ப இந்த கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வரோம். மொத்தம் எத்தனை ஏக்கர் நிலம் உங்களுக்கு? நம்ம கிட்ட சொந்த நிலம் 5 ஏக்கர் இருக்கு. லீஸுக்கு ஒரு 55 ஏக்கர் இருக்குங்க. மொத்தம் 60 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 60 ஏக்கர்ல என்ன பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம பல வகையான விவசாயம் பண்ணிட்டு இருக்கோங்க. குறிப்பா தென்னை இருக்கு, மா இருக்கு, பலா இருக்கு, அப்புறம் வாழை இருக்கு. வாழையில 5 வகையான வாழை பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா முருங்கை இப்போ பயிரிட்டு இருக்கிறோம். நாரதங்காய் பண்ணியிருக்கோம், கிச்சலிக்காய் பண்ணியிருக்கோம், எலுமிச்சை பண்ணியிருக்கோம், சப்போட்டா பண்ணியிருக்கோம், பப்பாளி பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த சங்குப்பூன்னு சொல்லிட்டு சங்குப்பூ விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் செம்பருத்தி பண்ணிட்டு இருக்கோம், மஞ்சள் பண்ணிட்டு இருக்கோம், வெட்டிவேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லெமன் கிராஸ் கிராப்பிங் பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுல தேன் பண்ணை இருக்கு, மீன் பண்ணை இருக்கு, மாட்டு பண்ணை இருக்கு. எல்லாமே சேர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையமா இதை பண்ணிட்டு இருக்கோங்க. 60 ஏக்கர்ல ஒருங்கிணைந்த ஒரே பயிர்? ஆமாங்க. இல்லைங்க, ஒரே பயிர்ல எப்பவுமே ஒரு வருமானம் மட்டும் தான் அங்க வரும். ஒருங்கிணைந்த பண்ணையில பலவிதமான வருமானங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி இன்கம், வீக்லி இன்கம், மந்த்லி இன்கம், இயர்லி இன்கம் அப்படின்ற மாதிரி பிரிக்கலாம். அது முறையில் தான் நம்ம பிளான் பண்ணி இப்போ இந்த இயற்கை விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கோங்க. சரிங்க. இது நான் ஒரே வீடியோ தான் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் நீங்க கிராப் பண்ணுறதை பார்த்தா இது ஒரே வீடியோ எடுத்தா கண்டிப்பா மக்களுக்கு பெருசா ஒன்றும் தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு பயிரையும் தனித்தனியா நம்ம எடுக்கலாம். கண்டிப்பாங்க. ஏன்னா 60 ஏக்கர்னும் போது பெரிய ஒரு விஷயம் தான் பண்றது அப்படின்றது. சரி, இப்போ நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா முருங்கை. இப்ப முருங்கைன்றது நம்ம எல்லாருமே முருங்கைன்னு தனியா பிளான் பண்ணி அதை பயிரிட்டு அதுல கொஞ்சம் ஈல்டு எடுக்க பார்ப்பாங்க. நம்ம இதை தனியா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற தென்னந்தோப்புல ஊடு பயிராகவே வச்சிருக்கோம். தென்னந்தோப்பு மாந்தோப்புல எல்லாத்துலயுமே ஊடு பயிரா முருங்கை வச்சிருக்கோம். இதுல 40 ஏக்கர் இப்போ பிளான் பண்ணி இப்போ முருங்கை வச்சிருக்கோம். இந்த முருங்கை பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து விதைகளை கொண்டு இப்போ நம்மளே நர்சரி பண்ணி இப்போ நம்ம நட்டுருக்கோம். இப்போ 40 நாள் ஆயிருக்கு. மற்ற இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் கிராப் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கிராப்புக்கு இது தயாராகிடுச்சு. இதுல ஒரு 12 விதமான பொருட்களை மதிப்பு கூட்டு பண்ணி நம்ம வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்றோம். இங்க இந்தியாவிலும் விற்பனை செஞ்சுட்டு வரோம். இதுல குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா முருங்கை லட்டு, முருங்கை சூப்பு, முருங்கை டீ, முருங்கை இட்லி தோசை பொடி இருக்கு. அப்புறம் பருப்பு பொடி, இட்லி முருங்கை பருப்பு பொடி பண்ணிட்டு இருக்கோம். முருங்கை ஹெல்த் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு 12 விதமான ப்ராடக்ட் இப்போ பண்ணிட்டு இருக்குங்க. சரிங்க. இப்போ முருங்கை இது என்ன ரகம் இது பண்ணிட்டு? இது கல்யாணின்னு சொல்லிட்டு ஒரு ரகங்க. சரிங்க. இப்போ இந்த விதை பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி எடுத்துட்டு வந்தேன். ஆமா.
ஏன் அங்கதான் முருங்கை இல்லையா, இது செடி முருங்கைன்னு சொல்லுவாங்க. இது பேருன்னு கிடைக்குமா? இல்ல, செடி முருங்கை வந்து எங்களுக்கு அங்கதான் அதிகமா கிடைச்சது. நமக்கு 40 ஏக்கர்ன்ற சொல்ல அளவு அதிகமா விதைகள் தேவைப்பட்டதுனால நம்ம அங்க அவர்கிட்ட அந்த ஒரு ஃபார்மர் கிட்ட அதிகம் இருந்தது, அங்க இருந்து கொண்டு வந்து நட்டுருக்கோங்க. இது வேற எதனா ரகம் எதனா இருக்கா? இல்லைங்க, நமக்கு அது வரைக்கும் இன்னும் டீப்பா போகல. நம்ம கொண்டு வந்த ரகத்துல நமக்கு வந்து இலைகள் அதிகமா தேவைப்படுது. நம்ம வந்து முருங்கையை பேஸ் பண்ணி போகல, நம்ம இலைகளை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். செடி முருங்கை வேணுன்றதுனால நமக்கு கிளைகள் அதிகமா வளரணும், இலைகள் அதிகமா கொடுக்கணுன்றதுனால இந்த வெரைட்டி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இலைகளுக்காக தான் இந்த ஆமாங்க, இலைகள் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா முருங்கையில இரும்பு சத்து அதிகமா இருக்கு. முருங்கைக்கீரையில அந்த இரும்பு சத்து வந்து இப்போ குறிப்பா சொல்லணும்னா, நீங்க ஒரு கப்பு சூப்பு சாப்பிடுவீங்க, மட்டன் சூப்பை சிக்கன் சூப்பை சாப்பிடுவீங்க, அதுல வந்து 8 கிராம் தான் வந்து இரும்பு சத்து இருக்கு. ஆனா முருங்கைக்கீரையில அதே ஒரு கப்புல வந்து 30 கிராம் அளவுக்கு வந்து இரும்பு சத்து இருக்கு. அந்த முருங்கைக்கீரையினுடைய சத்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு கிடைக்கணுன்ற பேஸ்ல தான் இது வந்து இப்போ பிளான் பண்ணி இந்த ஒரு வெரைட்டி, பர்டிகுலர் வெரைட்டி வந்து நம்ம பிளான் பண்ணி நட்டுருக்கோங்க. சரிங்க, இப்போ அங்க வந்து விதையா வாங்கிட்டு வந்தீங்க? விதையா தான் வாங்கிட்டு வந்தோம். எப்படி நடவு பண்ணி? இது நடவு பண்ணி நம்ம வந்து கவர்ல தான் வச்சு வந்து போட்டிருக்கோம். கோகோ பீட்டும் உரம் போட்டு நம்ம வச்சு நம்ம 28 நாள் நமக்கு வந்து நட ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த செடி நட்டு இப்போ 40 நாள் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கிராப்பும் தயாராகிடுச்சு. எவ்வளவு இடைவெளி விட்டுருக்கீங்க? நம்ம வந்து 5 அடி கேப் விட்டுருக்கோங்க. இவ்வளவு இடைவெளி வேணுமா அதுக்கு? இல்லையா, நம்ம செடி முருங்கைன்றதுனால இவ்வளவு இடமே போதும்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அது நல்லா வருதுங்க ஐயா. இதுதான் முதல் தடவை நீங்க? முதல் தடவை இப்போ அறுவடை பண்ணிட்டோம். இப்போ 2வது கிராப்புக்கு தயாராகிட்டு இருக்கு. சரி, இப்போ முருங்கை நட்டுட்டீங்க, நட்ட பிறகு இதுல இந்த பூச்சி நோய் தாக்குதல் இல்ல, நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்றதுனால எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூச்சியில ஒரு பெரிய ஒரு இதுவே இருக்குங்க ஐயா. அதுல நல்லது செய்யற பூச்சி, கெட்டது செய்யற பூச்சின்ற மாதிரி இருக்கு. நம்ம கிட்ட அதிகமா நல்லது செய்யற பூச்சி வளர்த்து வச்சிருக்கோம். நம்ம பண்ணையில வந்து நல்லது செய்யற பூச்சிகளை உருவாக்கி வச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு கெட்ட செய்யற பூச்சினால எங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லை. அப்படி கெடுதல் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கோமியத்தை வச்சு நம்ம அதுக்கு உண்டான அக்னி அஸ்திரம், அதே மாதிரி வேப்ப எண்ணெய் இருக்கு, வேப்ப எண்ணெய் கரைசல் போடுறோம், வேப்பங்கொட்டை கரைசல் போடுறோம். அது மாதிரி பூண்டு, இஞ்சி, அப்புறம் வந்து பச்சை மிளகாய் கோமியம், மாட்டு கோமியம் யூஸ் பண்ணி அது ஸ்ப்ரே பண்றோம். அதனால பூச்சி கட்டுப்பாடுதல் வந்து நல்லாவே இருக்குங்க. எங்களுக்கு அந்த ஒரு பெரும்பான்மையான ஒரு பாதிப்பு எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கு ஏற்படல. இயற்கையான முறையிலன்றதுனால எங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படலைங்க. நன்மை செய்து வளர்த்து வச்சிருக்கீங்க, புரியல எனக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பட்டாம்பூச்சி, தேனீக்கள் எங்ககிட்ட அதிகமா இருக்கு, இந்த குளவி அதிகமா இருக்கு. அந்த மாதிரி பார்க்கறவங்களுக்கு தான் அது மனுஷங்களை கடிக்கும் அப்படின்வாங்க. ஆனா அது மனுஷனை கடிக்காது. அதுக்குண்டான தேவைகளை கெட்டது செய்யற பூச்சிகளை எடுத்து சாப்பிடக்கூடாத வகைகள். இன்னொன்று வந்து பறவைகள் அதிகமா இருக்கு. இந்த 60 ஏக்கர்ல வந்து நாங்க இயற்கை விவசாயம் பண்றதுனால எங்க தோட்டத்துல பறவைகள் அதிகமா இருக்கு. அதனால எங்களுக்கு வந்து அது மயில் அதிகமா இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கெட்ட செய்யற பூச்சிங்களை ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருது. எங்களுக்கு அதுக்கு உண்டான பாதிப்பு ஏற்படுறது இல்லை. அதுல வந்து நாங்க எடுத்துக்கிறோங்க. நீங்களே பாப்பீங்க, பட்டாம்பூச்சி நிறைய சுத்திட்டு இருக்கோம். நிறைய அந்த பட்டாம்பூச்சி எல்லாம் என்ன பண்ணுதுன்னா கெட்டது செய்யற பூச்சிகள் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கும். பட்டாம்பூச்சி நம்ம தோட்டத்துக்கு வரலன்னாக்கா அந்த அளவுக்கு நம்ம மண் வந்து கெடுதல் ஆயிருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கணும். ஆமா, நம்ம தோட்டத்துக்கு எந்த அளவுக்கு பட்டாம்பூச்சி அதிகமா வருதோ நம்ம இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இது 40 நாள்ல ஃபர்ஸ்ட் கிராப்புங்க ஐயா. 40 நாள்ல அறுவடை. இது அறுவடை பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடுவோம். இங்க இருந்து 4 கிளைகள் உருவாகும். இதை கட் பண்ணி இதுல இருக்கிற இலையெல்லாம் வந்து நம்ம சோலார் ட்ரையர் இருக்கு, அதுல ட்ரை பண்ணி மிஷின், அரைக்கிற மிஷின் நம்ம வச்சிருக்கோம். அதுல அரைச்சி நம்ம கோல்டு ப்ரெஸ் முறையில எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் அது வந்து எப்படி ப்ராசஸ் பண்றது நம்ம அடுத்த வீடியோல காமிக்கிறோம் உங்களுக்கு. வாங்க. சரிங்க, எல்லாரும் வந்து முருகை கட் பண்ணிட்டு அழகா ரோட்ல வித்துட்டு போயிடறாங்க. நீங்க என்ன எதுக்கு இவ்வளவு? இல்லைங்க, ரோட்ல விற்கிறதுனால அதுதாங்க தப்பு பண்றாங்க. விவசாயிகள் வந்து விவசாயி நஷ்டப்படுறான்னு சொல்றாங்க. விவசாயிகள் நஷ்டப்படுறதுக்கு காரணமே வந்து அதை அப்படியே அறுவடை பண்ணி உடனே அப்பவே வித்து அப்பவே வீட்டுக்கு வந்துடணும்னு யோசிக்கிறாங்க. அதுதான் தப்பு. நாம என்ன பண்ணிருக்கோம்னா அதை வந்து ஒரு பொருளா கன்வெர்ட் பண்ணி மதிப்பு கூட்டு பண்ணி அதுல இருந்து நிறைய லாபம் எடுக்கலாம்ன்றது கண்டுபிடிச்சி நம்ம அது முறையை இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து மக்களும் இங்க விரும்பி வந்து பாக்குறாங்க. இப்போ வந்து விவசாயிகள் வந்து நிறைய பேர் நம்ம தோட்டத்துக்கு வராங்க. நீங்க எப்படி இதெல்லாம் பண்றீங்கன்னு நம்ம பார்க்க வராங்க. அவங்களுக்குன்னு ஒரு தங்க இடம் வச்சிருக்கோம். அது ஒரு நாள் பயிற்சியும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட இருந்து ப்ராடக்ட் எப்படி ரெடி பண்றதுன்றதும் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கும் வந்து அதை போய் வீட்டுல போயிட்டு அவங்க தோட்டத்தில் இருக்கிறத வந்து மதிப்பு கூட்டு பண்ணி அவங்களும் இப்போ விற்பனை செஞ்சுட்டு வராங்க. நமக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல முறையில போயிட்டு இருக்குங்க. இப்போ முருங்கையை கட் பண்ணி அப்படியே வித்தா உடனே கையில காசு வந்துருது. மதிப்பு கொடுத்தா என்ன ஐயா? இப்போ குறிப்பா சொல்லணும்னா இப்போ ஒரு 100 கிராம் முருங்கைக்கீரை வந்து 20 ரூபான்னு விற்கிறீங்க. அதே 100 கிராம் முருங்கைக்கீரையை நான் 200 ரூபாய்க்கு விற்கிறேன். 200 ரூபாய் பெருசா, 100 ரூபாய் 20 ரூபாய் பெருசா? அப்புறம் எப்படிங்க? இப்ப மதிப்பு கூட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகமா வரும்ன்றதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப நீங்களும் அதை பண்ணலாமே.
ஆமா, இது நீங்க என்னென்ன மதிப்பு கூட்டு பண்றீங்க அப்படின்றத நம்ம இப்போ உங்க இடத்துக்கு போய் பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாங்க ஐயா. இப்ப அறுவடை போது இந்த இடத்துல தான் அறுவடை பண்ணுங்க. இங்கதான் நம்ம அறுவடை பண்றோங்க. இதுக்கு நீங்க அறுவடை பண்றப்ப இந்த செடியை என்ன பண்ணுவீங்க? இது அப்படியேதான் இருக்கும். இங்க இருந்து 4 கிளைகள் உருவாகும். இந்த 4 கிளையை மறுபடியும் ஒரு 20 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு கிராப்பிங் பண்ணுவோம். அப்படியே அந்த 4 கிளையில இருந்து 2 கிளையா பிரியும். செடி முருங்கைன்றது அதுதான். நீங்க முருங்கை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நீங்க அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அது இன்னும் அதிகமான கிளைகள் உருவாகிக்கிட்டே இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும். நமக்கும் வந்து ஈல்டு அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்கும். எத்தனை வருஷம் வரைக்கும் பலன் தரும்? இது வந்து 7 வருஷம் வரைக்கும் கொடுக்கும். மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் புதுசா வைக்கணுங்க. இப்ப இது எல்லா விவசாயம் இது பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாங்க ஐயா. உலகளாவிய பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா முருங்கை வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. அது இன்னும் மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு இன்னும் கொண்டு வரல, வந்து சேரல. அரசாங்கம் வந்து இதுக்குண்டான இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மூலியமா ஈடின்ற சொல்ற ஒரு டிபார்ட்மெண்ட் மூலியமா ஒரு சின்னதா ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணி தான் இந்த முருங்கை விவசாயத்துக்குள்ள இறங்கி இப்போ இவ்வளோ பெரிய ப்ராடக்டை நம்ம 12 ப்ராடக்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம், இந்திய அரசாங்கம் மூலியமா நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. சரிங்க. இப்போ வந்து நீங்க சொன்னீங்க, நீங்க வித்தீங்கன்னா 20 ரூபா, நான் கொடுத்தனா 200 ரூபா அப்படின்னீங்க. அது எப்படி 200 ரூபா 20 ரூபா எப்படி 200 ரூபா ஆக்குறீங்க அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம், வாங்க வாங்க ஐயா. வணக்கம், என் பேர் மோகன்தாஸ். நம்ம பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் முருங்கை விவசாயம்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த முருங்கை விவசாயத்தில் முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் டைரெக்டாக மார்க்கெட்டில் சேல் பண்ணால் நமக்கு வருமானம் குறைவுன்றதுனால நம்ம அதில் வந்து மதிப்பு கூட்டு பண்ணுறதுக்காக இப்போ தயார் நிலையில் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இந்த முருங்கைக்கீரையில் வந்து சுத்தப்படுத்தி அதில் இருக்கிற முதல் தர கீரையை மட்டும் எடுத்து நம்ம இங்கே ட்ரேயில் போட்டு நம்ம சோலார் ட்ரையில் இப்போ காய வச்சு அதுலேருந்து பவுடர் பண்ண போகிறோம். அந்த சோலார் ட்ரையில் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் நம்ம சோலார் ட்ரையர். நம்ம 2 யூனிட் வச்சுருக்கோம். இந்த 2 யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து முருங்கைக்கீரைக்கும் ஒன்று தேங்காய்க்கும் வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை இப்போ இந்த சோலார் ட்ரையில் வச்சுருக்கோம். இது வந்து 3 நாள் இதில் இருக்கும். இது 3 நாளுக்கு அப்புறம் நம்ம எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுலேருந்து பவுடர் பண்ணி அதுலேருந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த 12 ப்ராடக்ட் நம்ம தயாரிக்கிறோம். இதில் சோலார் ட்ரையர்னு பார்த்தீங்கன்னாக்கா 120 டிகிரி வரைக்கும் இது டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். 40 டிகிரிலேருந்து 120 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் ஆகும். நமக்கு இது வந்து 110 டிகிரி வர வரைக்கும் நம்ம இதை ஹீட் பண்ணி நம்ம இதுலேருந்து நம்ம ட்ரை பண்ணி பவுடராக ரெடி பண்ணி நம்ம பண்ணலாங்க. இது வந்து இந்தியா ஃபுல்லாக இப்போதைக்கு சப்ளை ஆகிட்டு இருக்கு. இன்னொன்று குறிப்பாக சொல்ல பார்த்தா துபாய்க்கும் ஓமனுக்கும் இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. இப்போ அடுத்த மாதத்துலேருந்து ஆஸ்திரேலியா எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆஸ்திரேலியாவுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அடுத்த மாதத்துலேருந்து போக ஆரம்பிக்கும்.